நம்முடைய சரீரங்களை, ஆவி ஆத்மாக்களை தேவனுக்கு உகந்ததாய் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரத்தத்தினால நம்ம சுத்திகரித்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடிகள் எழுதியிருக்கிறார்கள். புத்தியுள்ள ஆராதனை, பாட்டு பாடலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், இது எல்லாமே ஆராதனை தான். ஆனால் பவுல் ரோமருக்கு எழுதும்போது ஆவிக்குரிய விதமாக எழுதுகிறார். ஒரு மனுஷனானவன் பரிசுத்தம் உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், இருதயத்திலே தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பவுல் அந்த அர்த்தத்தில் தான் இதை குறித்து எழுதியிருக்கிறார். நம்ம எல்லா விதத்திலும் தேவனை துதிக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லா விதத்திலையும் துதிக்கலாம். ஆனால் அநேக சமயங்களில் பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், நம்ம முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து பாட்டு பாடும் பொழுது, தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறதா பவுலுடைய காரியமாக இருக்கிறது. நம்ம பாட்டு பாடி துதிக்கிறதோடு கூட பவுல் அடிகள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம வாசித்தோம்னா, நம்முடைய சரீரத்தை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமான ஜீவியமாக இருக்கணும். அதே நேரத்தில் பாருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. நம்ம சரீரங்களை நம்ம பரிசுத்தமாக்கும் போது அது எப்படி நம்ம பரிசுத்தமாக்கணும், வெளிப்புறத்தை மாத்திரம் நம்ம பார்த்து கணிக்கக்கூடாது. ஒரு மனுஷனானவன் தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் பொழுது என்னாலுமே ஆண்டவராய் இயேசுவை தனக்கு அனுகூலமாய் கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறது தான் அது பரிசுத்தமான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்குற ஆராதனை. நம்ம அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு அது பிரியமான ஆராதனையாக இருக்கும். பல நேரங்களில் வெளித்தோற்றத்தின்படி நம்ம மற்றவர்களை நம்ம அளக்கிறோம், அதன்படி அல்ல, உண்மையாகவே நம்ம சரீரத்தில், நம் எண்ணங்களில் நம்ம எப்போதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் உறவு கொள்ளக்கூடாது. பவுல் சொன்னது போல நம்முடைய சரீரங்களை, ஆவி ஆத்மாக்களை தேவனுக்கு உகந்ததாய் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய இரத்தத்தினால நம்ம சுத்திகரித்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம உண்மையுள்ள ஆராதனையில் இருப்போம், தேவனுக்கு உகந்த ஆராதனையாக இருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு விடுவோம். வெளித்தோற்றத்தை தேவன் ஒரு நாளும் பார்க்கவே மாட்டார். உள்ளான இருதயத்தை பார்க்குற தேவன். அவர் பரிசுத்தர். நாமளும் பரிசுத்தரை போல நம்ம வாழும்படியாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவார். இயேசுவே, அருமையான நேரத்திற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ மக்கள் வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கும் என்று சொல்லி கேட்டு தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, பரிசுத்தத்தோடு, உத்தமத்தோடு, உண்மையோடு, ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமாய் தேவனை உண்மையான இருதயத்தோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த அருமையான மக்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய தேவைகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கும். நான் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் பரிசுத்தமாய் இருக்க முடியலை, சூழ்நிலை என்னை மாற்றுகிறது என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற மக்களுக்காய் செபிக்கிறேனப்பா. அநேக வாலிப உள்ளங்கள் அப்படித்தான் இருக்கிறது. தேவனை வாஞ்சியோடு தேடுகிறார்கள். ஆனால் உலகத்தில் சத்ருவாகிய சாத்தான் அவனை பாவம் என்னும் குழியிலே தள்ளி விடுகிறதப்பா.
பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே, அது பெரியோர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, பொல்லாத சத்துருவனுடைய சதித்திட்டங்களை மாற்றி ஆண்டவரே உமக்கு ஜீவ பலியாய் தங்களை ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழவும் ஜீவிக்கவும் உம்மிடத்திலே தேவைகளை ஜெபித்து பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் கிருபை செய்யட்டும். ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய தேவைகளை சந்தித்து நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எப்பொழுதுமே உமக்கு பரிசுத்த ஜீவ பலியாய் அவர்கள் உம்மோடு உறவாட என் தேவன் கிருபை செய்யவே வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.